வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூலை 2 புதன்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உருவாகி ஒடிசா மேற்கு வங்கம் தரையேறிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது பீகார், ஜார்க்கண்ட், வடக்கு சத்தீஸ்கர் பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது பாகிஸ்தான் சுழற்சியோட இணைப்பு சுழற்சியை பெற்று ஒட்டுமொத்த இமயமலை ஓரம் முதல் மத்திய பிரதேசம் வரைக்கும் ஒரு பரந்த சுழற்சியால் இருகாற்று இணைப்பை பெற்று வட மாநிலங்கள் முழுவதும் மிக கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. உத்தரகாண்ட் மற்றும் இமாச்சல் பிரதேசம் அதீத மழைப்பொழிவு, உயிர்ப்பலியை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கும் அதீத மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது. இது மிக மெல்ல நகரும், மிக மெல்ல நகர்ந்து வரக்கூடிய 10ஆம் தேதி வரைக்கும் மெல்ல நகர்ந்து 10ஆம் தேதிக்கு மேலே தான் அது பாகிஸ்தான் பகுதிக்கு போகும். குஜராத் மற்றும் ராஜஸ்தான் இடைப்பட்ட பகுதி வழியாக பாகிஸ்தான் பகுதிக்கு போகும். ஓகே, இதனால் தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட வானிலையை ஏற்படுத்த போகிறது, மழை எப்படி, தென்மேற்கு பருவமழை எப்படி, இடிமழை எப்படி, எங்கே ஆகியவை பார்ப்போம் விரிவாக. இன்றைக்கு நாம் ஏற்கனவே அறிவித்தபடி மதியத்தில் மழைப்பொழிவு தொடங்க போகிறது. இன்றைக்கு தென்மேற்கு பருவமழை கேரளா எல்லையோர பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையாக, வெப்பச்சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழையாக மதியம் 1 மணி அளவில் 12:30 மணிக்கு மேல் மதியமே தொடங்க போகிறது. கேரள எல்லையோரத்தில், கேரள எல்லையோரம் அதாவது கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழைப்பொழிவை ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழைப்பொழிவாக, புழுக்கத்திற்கு பிறகு வெயிலுக்கு பிறகு மழைப்பொழிவை தொடக்கும். 1 மணி 2 மணிக்கெல்லாம் இன்னும் கூடுதல் பரப்பிலே மழைப்பொழிவு உண்டாகும். அந்த மழைப்பொழிவு கோயமுத்தூர் வடக்கு, நீலகிரி மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த பகுதி, கோயமுத்தூர் தெற்கு, திருப்பூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே, திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மலைப்பகுதியும் ஆங்காங்கேயும் ஒரு சில இடங்கள்லையும், அப்புறம் தேனி மாவட்டம், விருதுநகர் மாவட்டத்தில் ஆங்காங்கே, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே, தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட ஒரு இடங்களில் வாய்ப்பு இருக்கு. பிறகு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கும் மாலையில் வட உள் மாவட்டங்கள், அதாவது அனைத்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் புதுச்சேரி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்கால், அத்தனை திருச்சி, கரூர் ஆகிய மாவட்டங்களுக்கும், நாமக்கல் அத்தனை மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே குறைந்த பரப்பிலே மாலையில் மழைப்பொழிவை கொடுக்கும். மதிய மேற்கு தொடர்ச்சி மலை, மாலை உள் மாவட்டங்கள், முன்னிரவிலே கடலோரம். இரவு 9 மணியோடு இந்த மழைப்பொழிவு நிறைவடைஞ்சிடும். இறுதியாக மழை பொழியக்கூடிய இடம் சென்னை, திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு கடலோர பகுதிகள், புதுச்சேரி, மரக்காணம் அதாவது விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதி வரைக்கும் இரவு 9 மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எங்கே பொழிந்தாலும் அரை மணி நேரம்தான். இப்போ உதாரணத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் 1 மணிக்கு தொடங்குதுன்னா அங்கே ஒரு 1:30-2 மணிக்குள்ளே முடிஞ்சிடும், அவ்வளோதான். அங்கே மாலை வரை இருக்கும். ஆனால் ஒதுக்கி ஒரு சில இடங்களில் ஏற்கனவே பெய்த மழை ஏற்கனவே ஒரு முறை பெய்து விட்டால் மதியம் அந்த இடத்துக்கு மீண்டும் வராது. இன்றைய பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்தாலும் ஏற்கனவே பெய்த மழை பொழிவுகள் இருக்காது. ஆனால் கேரள எல்லையோரத்தில் அடிக்கடி வரும். கேரள எல்லையோரத்தில் வரும் கணவாய் காற்று பகுதி மற்றும் கிழக்கு பகுதிக்கு அப்படியே வர ஒரு முறை மட்டும்தான் பெய்யும். இறுதியில் கடலோரம் வந்து சேரும் பொழுது ஏற்கனவே வந்த இடத்துலலாம் மழை இருக்காது. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மலைப்பகுதிகளில் எப்போனாலும் மழை இருக்கும். பெரும்பாலும் அந்த மழை கூட மதியத்திலிருந்து இரவு நள்ளிரவுக்குள் தான் அந்த மழை இருக்கும். வேணா ஒரு சில இடங்களில் அதிகாலை மழை இருக்கலாம். அது வரக்கூடிய நாட்களில் தான் அமையும். அது வரக்கூடிய நாட்களில். நாளை 3ஆம் தேதியும் இதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலையில் மதியம் தொடங்கும் மழை, மாலையில் உள் மாவட்டங்கள், முன்னிரவிலே கடலோரம் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். நாளை விட 4ஆம் தேதி கூடுதல் மழைப்பொழிவு 5, 6, 7, 8 வரைக்கும் இந்த மழைப்பொழிவு உண்டு. 9ம் உண்டு. 10, 11 தேதிகளில் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும்
வடகோடி மாவட்டங்களாம் திருவள்ளூர், சென்னைக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ 10, 11 தேதிகளில் மழை வாய்ப்பு இல்லை என்று சொல்லியிருந்தோம். ஆனால் 2-3 மாவட்டங்களுக்கு இருக்கு. எங்கன்னா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கு மட்டும், எல்லா மாவட்டங்களுக்கும் 8ஆம் தேதி 9ஆம் தேதி வரை உண்டு. 10, 11 திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மட்டும் மேலும் 2 நாள் கூடுதலாக இருக்கும். அதோட அடுத்த மழையும் தொடர்ந்து விடும். அடுத்த சுற்றின் மழை 12. நம்ம இந்த 2 இன்னும் முடியலைங்க. அந்த இது பார்த்துட்டே பார்க்க கரெக்டாக அந்த 2ல் இருக்கும். எல்லாமே நிகழ்வுகள் உருவாகும் இடம் 2ஆக இருக்கும். இப்போ இன்றைக்கு மழைப்பொழிவு தொடக்குது 2, அடுத்தது 12. 12ஆம் தேதி தொடங்கக்கூடிய மழை கண்டிப்பாக கனமழைங்க, பரவலாக போகுதுங்க. அந்த மழை வட இந்திய நிலப்பகுதிகளிலிருந்து கொஞ்சம் தெற்கு பகுதிக்கு வரப்போகுது. எங்கே? மகாராஷ்டிரா, தெலுங்கானாவின் வடக்கு ஓரம், ஒடிசா, சத்தீஸ்கர் வழியாக மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி வழியாக குஜராத்துக்கு பயணிக்கும் அந்த நிகழ்வு 12ஆம் தேதி நிகழ்வு. ஆக 12ஆம் தேதிக்கிலிருந்து 20ஆம் தேதி வரை ஒரு 8 நாட்களுக்கு, ஒரு வாரத்திற்கு மேல் அந்த மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் என்றால் வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு கனமழை காத்திருக்கு. டெல்டாவிற்கும் கனமழை காத்திருக்கு. டெல்டாவிற்கு உறுதியான மழை பொழிவு 4ன்னா 12ஆம் தேதியிலிருந்து. சார் அப்போ அதுக்கு முன்னாடி மழை உறுதி இல்லையா? அப்படி கிடையாது. ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். கடந்த முறை 3 நாட்கள் சில இடங்கள் மழை பெய்யாத இடம் இருக்கு. ஆனால் கடந்த முறை 3 நாளும் தினசரி மழை பெய்த இடங்களும் இருக்கு. கடந்த முறை 3 நாள் பெய்த மழையில் 1 நாள் பெய்த இடமும் உண்டு, 2 நாள் பெய்த இடம் உண்டு, 3 நாள் பெய்த இடம் உண்டு, 3 நாளும் பெய்யாத இடமும் உண்டு. ஆனால் 12ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய அந்த நிகழ்வு பரவலாக ஒதுக்காமல் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் தேதிக்கு மேல் நல்ல ஒரு வலுவான நிகழ்வாக தெரிகிறது. காற்று குவிதலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். தென்மேற்கு பருவமழையும் பொழியும். இப்போ வரக்கூடிய இந்த மழைப்பொழிவு கூட இற்றிலிருந்து தென்மேற்கு பருவமழையும் படிப்படியாக அதிகரிக்கும். தென்மேற்கு பருவமழை வெப்பச்சலன மழையும் கிடைக்கும். ஆனால் கடந்த முறை பெய்ததை விட சற்று கூடுதல் தவிர. ஆனால் இந்த 12ஆம் தேதியிலிருந்து வருது மழை. வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் எல்லாமே நல்ல மழைப்பொழிவை தர இருக்கிறது. 12ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு பரவலாக ஒதுக்காமல் பெய்யக்கூடிய மழையாக தெரிகிறது. ஒருவேளை ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் உறுதியாக பெய்யும். 3 நாளும் ஒதுக்கிட்டே இருக்காது. ஆனால் அது 12, 13, 14, 15, 16 எல்லா நாளும் சில இடத்துல பெய்யும். சில இடங்களில் பெரும்பாலான நாட்கள் பெய்யும். சில இடங்களில் நல்ல மழை 2 நாளாவது பெய்தாலும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய அளவில் வானிலை அமைய போகிறது. ஆக 12ஆம் தேதியிலிருந்து மேலும் மழைப்பொழிவு அப்போ தென் மாவட்டங்களுக்கும் பொழியும். தூத்துக்குடி மாவட்டத்தோட உள்பகுதி, தூத்துக்குடி கடலோரமும் கிடைக்கும் 12ஆம் தேதிக்கு மேலே. இப்போவும் கிடைக்கும். சும்மா தூரல் சாரல் இன்றைக்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள், பெரும்பாலும் இந்த கயத்தாறு, கோவில்பட்டி, கழுகுமலை பகுதிகளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கடலோரமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் பரவலாக இருக்காது, ஒரு சில இடங்கள்ல இருக்கும். அதே போல விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம் எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்கு. 12ஆம் தேதி மழை வடவுள் மாவட்டங்கள், வடகடலோரம் கனமழை பொழிவை கொடுக்கும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். காற்று பகுதி, கணவாய் பகுதிகளுக்கும் 12ஆம் தேதிக்கு மேல் மழைப்பொழிவை கொடுக்கும். கேரளாவில் தென்மேற்கு பருவமழையும் தீவிரமாக இருக்கும். ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்கள் தென்மேற்கு பருவமழை 12ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையும். தமிழ்நாட்டிற்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள். வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள். மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.